வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த மாபெரும் பிரகடனம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒழித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எதற்கெல்லாம் போராடுகிறதோ அதையெல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளும் கூட என்று இன்றைக்கு பல மாநிலங்கள் உணர்ந்து இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றன. பல மாநில முதலமைச்சர்கள், கட்சித் தலைவர்களே தமிழ்நாட்டிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடுகள் பல விஷயங்களில் பாராட்டத்தக்கது என்று கூட பல மாநில தலைவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழ்நாடு என்று பொதுவாக சொன்னாலுமே கூட அதனுடைய முழுமையான ஒரு பெருமை என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய தலைவர் அவர்களுக்கும் தான் அது பொருந்தும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பல கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாடு எந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறதோ அந்த உரிமைகளை அழித்தொழிப்பவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, தமிழ்நாடு என்பது அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரைத்தான் குறிக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளைத்தான் அது குறிக்கும் என்பதையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய இதயபூர்வமான உணர்வுகளை திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தான் தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு என்று நாம் பொதுவாக சொன்னால் கூட அது யாருக்கு உரியது என்பதையும் நாம் இங்கு சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்குரியது தான் தமிழ்நாடு. அந்த வகையில் பார்க்கிற போது, கடந்த வாரம் முழுக்க நாம் தமிழ்நாடு எதற்காக போராடுகிறது, எந்த வெற்றியை வேண்டி போராடுகிறது என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் புதிய கல்விக் கொள்கையை திமுக மிக கடுமையாக எதிர்க்கிறது, தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. அதை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறது. அதன் காரணமாக, புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தாதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்காக தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறது. இது வெறுமனே இந்தி திணிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, மாறாக இடைநிற்றலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தொழிற்கல்வியை அமுல்படுத்துவது. அதாவது நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களை ஃபெயிலாக்குவது கிடையாது. இன்னொன்று, அனைத்து மாணவர்களையும் பட்டப்படிப்பை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பட்டத்தை பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை. ஆனால் இப்பொழுது அவர்கள் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பிற்கெல்லாம் பொதுத் தேர்வை கொண்டு வருவதற்கு புதிய கல்விக் கொள்கையில் முயற்சிக்கிறார்கள். இந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெறாமல் போனவர்கள் பொதுவான பாடத்திட்டத்திலிருந்து விலகி அவர்கள் ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்கிறார்கள். இது குலக்கல்வி முறைக்கு மீண்டும் மறைமுகமாக கொண்டு வருகிற ஒரு விஷயம். அதோடு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் பட்டப்படிப்பை நோக்கி வராமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை இனம் கண்டு கொண்டுதான் திமுக சமூக நீதியின் அடிப்படையில் அனைவருக்குமான கல்வி என்கிற அடிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கிறது. ஏனென்றால், இந்த ஸ்கிரீனிங் என்பது மருத்துவக் கல்வியில், அதாவது நீட் வழியாக எப்படி ஒரு விதத்தில் கொண்டு வரப்படுகிறதோ அதே போல் இப்பொழுது இந்த பொதுத் தேர்வு என்கிற முறையை குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டு வருவதன் மூலமாக குழந்தை பருவத்தில் அதை படிப்பதற்கான சூழல் இல்லாமல் போன மாணவர்களை எல்லாம் பள்ளி படிப்பிலிருந்து, கல்லூரி படிப்பிலிருந்து முற்றிலுமாக அகற்றுகிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயலுக்கு இது வித்திட்டுவிடும் என்கிற அடிப்படையில்தான் நாம் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதை எதிர்த்து தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. அனைத்து பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்காக எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் பட்டப்படிப்பு. தமிழ்நாடு இன்றைக்கு 52% பள்ளி முடித்து உயர்கல்விக்கு செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றால், நாம் பின்பற்றிய அந்த கொள்கை, அந்த ஒரு பாடத்திட்டம் நம்முடைய கல்விக் கொள்கை. அதை முறியடிக்கும் விதமாக வந்திருக்கக்கூடிய, சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் என்கிற நம்பிக்கை அனைத்து தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் சிறுவயதிலிருந்தே சுயமரியாதை இயக்க, திராவிட இயக்க, பெரியாரிய பகுத்தறிவு சிந்தனைகளோடு வளர்ந்தவன் என்பதால் எந்த ஒரு மத சாமியார்களினுடைய பேச்சிலும் என் கவனம் கூடுதலாக பதிந்ததில்லை. அதிலும் இந்து மத சாமியார்கள் பேசுகிற அந்த பேச்சு சாதியம் சார்ந்தவைகள், இவைகளிலிருந்து நான் பெரும்பாலும் விலகித்தான் என்றிருக்கிறேன். அந்த விலகலையும் மீறி என்னை ஒரு துறவியின் பேச்சு இழுத்தது. ஒரு மதம் சார்ந்த அடிகளாரின் பேச்சினால் நான் என் இளமை காலத்திலேயே
கவரப்பட்டேன் என்று சொன்னால் அது குன்றக்குடி அடிகளார் அவர்களினுடைய பேச்சு தான். எனக்கு செய்தி அறிந்து நினைவறிந்து உண்மையாக நான் திராவிட இயக்க திமுக கழக கூட்டங்களை கேட்பதற்காக பக்கத்து ஊர்களுக்கு கூட போயிருக்கிறேன். ஆனால் சென்னையிலே நான் பணியாற்றுகிற போது வேலூருக்கு பக்கத்தில் ரத்னகிரியில் குன்றக்குடி அடிகளார் பேசுகிறார் என்று அறிந்து அவருடைய பேச்சை கேட்பதற்காகவே சென்னையிலே இருந்து பேருந்தில் ஏறி நான் ரத்னகிரிக்கு போய் அவர் பேச்சை கேட்டு இரவு திரும்பி இருக்கிறேன். அப்படி என்ன ஈர்ப்பு! அவர் ஒரு மதம் சார்ந்தவர், வழிபாட்டில் நம்பிக்கையுடையவர், கடவுள் கொள்கையை பரப்புகிறவர். அவருடைய பேச்சில் எப்படி ஒரு பகுத்தறிவு சிந்தனை உடைய ஒரு இளைஞன் ஈர்க்கப்பட்டான் என்பது ஒரு பெரிய செய்தி. காரணம், அடிகளார் அவர்கள் வெறுமனே ஆன்மீக கருத்துக்களை மட்டும் பேசியவர் இல்லை. அவரை போல குறளை அவ்வளவு நுட்பமாக எடுத்து சொன்னவர்கள் மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மார்க்சிய சிந்தனைகளையும் கூட குறளோடும் மார்க்சிய சிந்தனைகளோடும் ஒப்பிட்டு பேசியிருக்கிற அழகு எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. ஒரு கூட்டத்தில் அவர் சொன்ன செய்தி எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டன, ஆனால் இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது. அவர் சொன்னார், புதுமையில் நமக்கு நாட்டம் வேண்டும், அது பழமையை முற்றுமாக புறக்கணிப்பது என்னும் பொருளில் ஆகாது என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார். அந்த எடுத்துக்காட்டினால்தான் இன்னமும் அந்த செய்தி எனக்குள் அப்படியே படிந்து கிடக்கிறது. நாம் ஒரு மகிழுந்தில் ஒரு காரில் பயணம் செய்கிற போது 2 கண்ணாடி இருக்கும் பார்த்திருக்கிறீர்களா என்று அவர் கேட்டார். ஓட்டுநருக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி இருக்கும், அது எதிரில் இருக்கிற பாதையை தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் அது மட்டும் போதும் என்று நினைக்காமல் ஓட்டுநரின் பக்கத்தில் வெளியில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும் பார்த்திருக்கிறீர்கள் தானே என்றார். ஆம், எதற்கென்றால் இந்த பெரிய கண்ணாடி எதிரில் இருக்கிற பாதையை காட்டுவதற்காக, பக்கத்தில் இருக்கிற சின்ன கண்ணாடி பின்னால் வருவதை பார்ப்பதற்காக. எப்போதும் நமக்கு 2 பார்வையும் வேண்டும். ஆனால் நடந்தவைகளை பற்றிய பார்வை குறைவாக இருக்க வேண்டும், நடக்க வேண்டியவைகளை பற்றிய பார்வை மிகுதியாக இருக்க வேண்டும். அது அளவு சார்ந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சொன்னார். மிக நயமான ஓர் எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டினால்தான் எனக்கு அப்படியே நினைவிருக்கிறது. பழமையை புறக்கணித்து விடக்கூடாது, அதே நேரத்தில் பழமையில் மூழ்கிவிடவும் கூடாது. அதை ஓரளவு அறிந்து கொண்டு எதிர்காலத்தில் நம்முடைய பாதை என்ன என்பதைத்தான் பெரிதாக நாம் முன்னால் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். காரணம், எந்த ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கும். அடிகளார் அன்றைக்கு பேசுகிற போது சொன்ன அந்த செய்தி, எந்த ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அவர் மார்க்சிய சிந்தனையைத்தான் சொல்லுகிறார், மாற்றம் ஒன்று தான் மாறாதது. எனவே இது மாறிக்கொண்டே இருக்கும் என்றால் எப்படி மாறும்? இன்றைக்கு சரி என்று படுவது நாளைக்கு தவறாக இருக்கலாம். நேற்றைக்கு சரி என்று பலர் கருதினார்கள், ஆனால் கால ஓட்டத்தில் அறிவியலின் வளர்ச்சியில் அது சரியில்லை என்று நமக்கு இன்றைக்கு புரிகிறது இல்லையா? அப்படியானால் இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக போய்விடலாம். அவர் சொன்னது, அவர் மதம் சார்ந்தவர். மதம் எப்போதும் எந்த விவாதங்களுக்கும் இடம் தராது. மதம் எப்போதும் இது நிலையானது என்று சொல்லும். ஆனால் அந்த மதத்திற்குள் இருந்து கொண்டு அடிகளார் சொன்னார், இன்றைய அறிவு நாளைய அறியாமையாக கூட போய்விடலாம். எனவே மாற்றங்கள் இயல்பானவை, அறிவு வளர்ந்து கொண்டே போகும் என்று மிக தெளிவாக நடைமுறை அறிவியலையும் சேர்த்து சொன்ன குன்றக்குடி அடிகளாரினுடைய பேச்சு என் போன்ற பகுத்தறிவு சிந்தனையாளர்களையும் கூட கவர்ந்தது. 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அடிகளார் மறைந்து போனார். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க.
அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க.
மக்கள் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.